ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தமாக தாவேகா முடிய போகிறது. அதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். 2026 எலெக்ஷனோட அதோட கெதி முடிய போகுது. அதுக்கப்புறம் வேறு ரூபம் எடுக்கும், அதை போட்டு அடித்து காலி பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. இப்போ அதை முன்னாடியே செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தகவல் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதவ் அர்ஜுனா எலெக்ஷனுக்கு முன்னாடியே விஜயை முடிச்சு கட்டுறதுக்கு தீவிரம் காட்டி வருவதாக தான் தெரியுது. கடந்த கூட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா, என்னென்னமோ வாய்க்கு வந்ததெல்லாம் உளறி கொட்டினாப்புல ஆதவ் அர்ஜுனா ஓட்டிட்டு யாரா இவன் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையை பார்க்க விட்டோம். நக்கீரன் கோபால் அவர் ஒரு பத்திரிகையாளர், அவர் ஒரு கருத்தை போடுறாரு, அவருக்கே மிரட்டல் விடுறான், பத்திரிகையாளர்களே மிரட்டல் விடுறான். ஏன்னா எந்த தைரியத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியா காசு இருக்கிறதுனால சோசியல் மீடியா இது பண்ணுறதுக்கும் வார் ரூம் மாதிரி ஒரு ஆஃபீஸை வச்சுக்கிட்டு இந்த யூடியூப்பு வாட்ஸ்அப்பு இதை வச்சு யாரை வேணாலும் வீழ்த்தலாம் அப்படின்ற ஒரு குருட்டு நம்பிக்கையிலையும் பணத்தை வைத்து கொண்டு யாரை வேணாலும் எதை வேணாலும் பண்ணலான்ற ஒரு குருட்டு நம்பிக்கையிலையும் ஆதவ் அர்ஜுனாவின் செயல்பாடு ஒவ்வொரு நாளும் ரணகொடூரமாக போய்கிட்டு இருக்கு. இது விஜயை கொண்டு போய் குழியில் தள்ளுறதுக்கான வேலை அப்படின்றது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்போ அது இப்போவா குழிக்கு விஜய் போகிறது இப்போவா போகின்றிருக்குன்றத அந்த கூட்டத்தில் நம்ம பார்த்தோம், ஆதவ் அர்ஜுனாவோட பேச்சை வச்சு. இதில் விஜய் கொலை காண்டாயிருக்காரு. ஏன்னா விஜய் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணதா, அந்த கருப்பு சிவப்பு சைக்கிளில் போனதா விஜயே சொல்லலை. ஆனால் ஆதவ் அர்ஜுனா திமுகவுக்கு இப்போ திமுகவுக்கு எதிராக அரசியல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விஜய் இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே இவர் திமுக ஆதரிச்சாருன்னு சொல்லி சிக்க வச்சது விஜய்க்கு பெரிய காண்டை ஏற்படுத்தியிருக்கு. ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, ஆதவ் அர்ஜுனா தன்னுடைய இந்த பொடியங்களை வச்சுக்கிட்டு இந்த இப்போ வார் ரூமை வச்சுக்கிட்டு காசை மாதம் சம்பளமாக கொடுத்து ஒரு ஆஃபீஸை ஓப்பன் பண்ணி என்ன பண்ணியிருக்காப்புலன்னா, புஷி ஆனந்த விஜய்கிட்ட பிரித்து தனியாக தூக்கணும். புஷி ஆனந்தை தூக்கிட்டோம்னா விஜய் காலி. எனவே முதல் செக்கு புஷி ஆனந்துக்கு வச்சாதான் நம்ம கட்சியை கைப்பற்ற முடியும். இப்போ கிட்டத்தட்ட விஜயும் சரி விஜய் கட்சியும் சரி புஷி ஆனந்தோடைய ஆதவ் அர்ஜுனாவோட முழு கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சுன்னே சொல்லலாம். அதற்கு என்ன காரணம்னா, இப்போ 8 கோடி விஜய்க்காக பணம் கொடுத்துருப்பது யார் அப்படின்னா, இந்த செதவங்க வீட்டுக்கெல்லாம் 20 லட்சம் கொடுத்தாங்கல்ல, அது இந்த செலவு பொதுக்குழு செலவு இதெல்லாமே பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா. விஜய் 5 பைசா ஈய மாட்டாப்புல. விஜய் கூட இருக்கவனுக்கு டீ கூட வாங்கி கொடுக்க மாட்டாப்புலன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஸோ விஜய்க்கு ஒரு 8 கோடியை கொடுத்து பணத்தாசை காட்டி விஜய் உள்ளுக்குள்ளே இழுத்தது மட்டும் இல்லாமல் விஜயை மேஜராக தப்பிக்க முடியாத சிக்கல்லாம் கொண்டு போய் இனி வருங்காலத்தில் இழுத்து விட போகிறது யார் அப்படின்னா ஆதவ் அர்ஜுனா. இதை பற்றி நம்ம ஏற்கனவே பல வீடியோவில் போட்டிருக்கோம். இப்போ இதில் அடுத்து இன்னொரு பிரச்சனை என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதவ் அர்ஜுனா ஒரு நம்ம தனிப்பட்ட முறையில் சொல்லலை, ஒரு அனாதையாக இருந்தவர், தாய் தந்தை இல்லாத ஒரு அனாதை, சரியா? இவன் என்னென்னா பிளான் பண்ணி ஒரு மிகப்பெரிய மல்டி மில்லியனரான லாட்ரி மார்ட்டின் அவர்களுடைய மகளை திட்டமிட்டு திருமணம் செய்தது அவர்கள் குடும்பத்துக்கே ஏற்கனவே பிடிக்கல. சரி, மக ஆசைப்பட்டாங்க அப்படின்றதுனால அந்த காலம் முடிஞ்சிருக்கு. அது காலங்கள் கடந்து போயிடுச்சு, அது முடிஞ்சு போச்சா. இப்போ ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஒரு பெரிய அளவில் சொத்தை பிரித்து கொடுத்து அவர் தனியாக பிரிச்சுட்டு அவர்கள் தனியாக ஒதுக்கிட்டாங்க. அவர்கள் இவ்வளவு நாள் மார்ட்டின் அவர்கள் கிட்டத்தட்ட 30 வருஷத்து 35 வருஷமாக லாட்ரி தொழிலை இந்தியா முழுவதும் பண்ணிட்டு இருக்காரு. அவர் மேலே எந்த சர்ச்சையும் வந்ததில்லை, எந்த கட்சி சார்பு நிலையும் அவர் எடுத்ததில்லை. எல்லாருக்கும் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து எல்லாத்தையும் செட்டில் பண்ணிவிட்டு அவர் தொழிலை அவர் பார்த்துட்டு போயிட்டு இருந்தார். ஆனால் இந்த ஆதவ் அர்ஜுனா வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும், மார்ட்டினை போட்டு. ஏன்னா இவ்வளோ நாள் மார்ட்டின் என்பவர் யாருன்றே தெரியாமல் இருந்தது. அவர்கிட்ட அவர் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படி போயிட்டு இருந்தது. ஆதவ் அர்ஜுனா காசு திமிரில் அவர்கள் பிரித்து கொடுத்த சொத்தை வைத்து ஆதவ் அர்ஜுனா ஒரு 0%. ரோட்டில் கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு இருக்க வேண்டிய ஆள் இப்போ இப்போ ஒலிம்பிக் கவுன்சில்லையும் இதுலேயும் அசோசியேஷன்லேயும் ஏன்னா தேசிய அளவில் பதவியில் இருக்கிற காரணம் பணம். அது காரணம் யாருன்னா அந்த மார்ட்டின். அவர் பொண்ணை கட்டினதுனாலையும் கோடிக்கணக்கில் பணம் வந்ததுனாலையும் இந்த பட்டாடாவும் பவுசு வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காது. இந்த காசை வச்சுட்டு சும்மா இல்லாமல் பாரம்பரியமிக்க கட்சிகளையும் பாரம்பரிய பத்திரிகையாளர்களையும் எல்லாத்தையும் தான் தோன்றித்தனமாக காசு இருக்குன்றதுக்காக அடிக்கிறதுல அவர்கள் திருப்பி அடிக்கிறது யாருன்னா மார்ட்டினையும் மார்ட்டின் குடும்பத்தாரையும். அப்போ அந்த குடும்பத்தார் இப்போ பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. என்னென்னா, நமக்கும் இந்த ஆதவ் அர்ஜுனாவுக்கும் பொண்ணு கொடுத்த வகையில் மட்டும்தான் உறவு இருக்கே தவிர, அந்த அம்மையாரும் சொல்லிட்டாங்க, யார் ஆதவ் அர்ஜுனாவை மனைவியும் சொல்லிட்டாங்க, எனக்கு அவர் கணவன் மனைவியை தவிர அவருடைய அரசியலுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அந்த ஒய்ஃபே சொல்லிட்டாங்க. அவருடைய அண்ணன் சொல்லிட்டார், யார் மார்ட்டின் அவர்களுடைய மகன் என்ன சொல்கிறாருன்னா, ஆதவ் அர்ஜுனாவுக்கும் எங்களுக்கும் அவருடைய அரசியல் தொடர்புக்கும் எங்களுக்கு எந்தவித தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் சொல்கிறார்.
ஸோ ஒட்டுமொத்த குடும்பம் கழட்டி விட்டாங்க. பொண்ணை கொடுத்த பாவத்துக்காக இதை ஒட்டிக்கிட்டு திடுறாங்க, வச்சுக்கிட்டு திடுறாங்க. இல்லைன்னா எனக்கு அடித்து துரத்தி விட்டுருப்பாங்க. ஸோ இந்த காசை யார் காசையே வச்சுட்டு உனக்கு உழைக்க திறமை கிடையாது, அறிவு கிடையாது, சம்பாதிக்க துப்பு கிடையாது, உனக்கு வச்சு விட்ட கம்பெனி பூரா காலி பண்ணிட்ட, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இப்போ அரசியலில் புகுந்து பதவியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக அங்கே போனேன். திமுகவில் உனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லைன்னு சொல்லி அங்கேன்னு துரத்தி விட்டாங்க. திருமாவளவனை போய் கவர் பண்ணி அவரை ஆட்டையை போட பார்த்து அவரும் தெளிவான ஆளாக அவர் துரத்தி விட்டார். திருப்பி இந்த விஜய்கிட்ட போய் கடைசியில் விஜயை கொண்டு போய் தெருவில் நிறுத்தி குழியில் தள்ளி விடாமல் இந்த ஆதவர்ஜனா ஓய போகிறது இல்லை அப்படின்றத ஆரம்பத்தில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அது தேர்தல் முடிந்து கட்டாயம் நடக்கும். அதுக்கு முன்னாடியே ஆதவர்ஜனா வந்து இப்போ எதுக்காக பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்க மாமனாருக்காக பார்த்துட்டு இருக்காங்க, அவர்கள் குடும்பத்திற்காக பார்த்துட்டு இருக்காங்க. பலரும் திமுகவுக்கு ஏகப்பட்ட காசை கொட்டி கொடுத்துருக்காங்க எலெக்ஷன் நிதியாக, பிஜேபிக்கும் நிதி வழங்கியிருக்கார்கள், மம்தா பானர்ஜி வரைக்கும் நிதி வழங்கியிருக்காங்க. ஏன்னா அந்த பக்கம் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி இவ்வளவு பணத்தையும் இது பண்ணி இவ்வளோ செல்வாக்கு இருக்கக்கூடிய அந்த மார்ட்டின் அவர்களுடைய பேரை வைத்து ஆட்டம் போட ஆதவர்ஜனா கடைசியில் வந்து என்னென்னா விஜய்க்கு 8 கோடி ரூபாயை கொடுத்து விஜயை தன் கைக்குள்ளே போட்டுட்டு விஜய் கட்சிக்குள்ளே விஜய்க்கு வந்து விஜய்கிட்டேருந்து காட்டையை போடுறாரோ காசு சம்பாதிக்கிறாரோ இல்லையோ, ஆனால் புஷி ஆனந்த் விஜயோடைய தீவிர விஸ்வாசி, அடித்து துரத்தினாலும் போக மாட்டார். ஏன்னா அப்படிப்பட்ட நபரையே இப்போ வந்து அவர் அரெஸ்ட் ஆகலை, ஒளிஞ்சிட்டார், தலைமறைவாயிட்டார், கட்சியை காட்டி கொடுத்தாரு, அது பண்ணிட்டாருன்னு சொல்லி பொய்யான தகவலை பரப்பி டோட்டலாக புஷி ஆனந்தை கிட்டத்தட்ட விஜய்கிட்ட இருந்து ஒரு 30-40% விஜய் அதிகாரத்தை விஜய் பறித்து விட்டார். யார்கிட்டன்னா புஷி ஆனந்த்கிட்ட இருந்து. இப்போ நேரடியாக அந்த தற்கொலைகள்கிட்ட நேரடியாக தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சிட்டார் விஜய். இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜனா வந்து மீதி இருக்கிற ஆட்களையும் காலி பண்ணிவிட்டு அந்த கட்சியை ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணி விஜயை கொண்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல கோர்த்து விடணும். ஒன்று பிஜேபியில் கோர்த்து விடணும், அப்படி பிஜேபியில் இல்லைன்னா தனியாக நிற்க வச்சு விஜய் அதோட காலி பண்ணிடணுன்றது தான் பிஜேபிக்காரங்க ஆதவர்ஜனாவுக்கு கொடுத்துருக்க டாஸ்க்கு. அதை நோக்கி தான் இந்த அரசியல் போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ எது எப்படியா இருந்தாலும் சரி, வருகிற 2026 தேர்தலை பொறுத்தளவுக்கு நிச்சயமாக விஜய் தனியாக நின்னாலும் மன்னக்கு 5-7% ஓட்டு தான் வாங்க முடியுமே தவிர ஒரு இடத்தில் கூட விஜய் தனியாக நின்று ஜெயிக்க முடியாது. விஜய் போட்டி போட போகிறதே இல்லை, அதையும் நீங்கள் எழுதி வச்சுங்க, நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. விஜய் வந்து தேர்தலில் போட்டி போட போவதில்லை வருகிற தேர்தலில், அது ஒரு பக்கம் வச்சுங்க. இல்லை அப்படின்னா பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து இந்த கொள்கை தலைவர்னு ஒரு 7-8 பேரை வச்சுருந்தாங்க, இது எல்லாமே பொய் டுபாகூர் அப்படின்ற மாதிரியா அப்படி ஆகி பிஜேபியோட சேர்ந்து விஜய் ஒழிஞ்சு போகணும், இல்லை விஜய் தனியாக நின்று டோட்டலாக கட்சி ஒழிஞ்சு போகணும் அப்படின்றது தான் இதுதான் டாஸ்க் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஆதவர்ஜனாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்க டாஸ்க் பிஜேபி கொடுத்துருக்குது. நீ அது வரைக்கும் திமுகவை தாறுமாறாக போட்டு கிளி விஜய் இழுத்து விடு. அந்த கூட்டத்திலே பார்த்துருப்பீங்க, அண்ணனை தொடுறா வீட்டுக்கு வந்து தூக்கிடுவீங்களாயா அப்படின்றது எப்படின்னா வடிவேல் காமெடி உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். என் தலைவனை தொட்டு பாடுறான்னு சாணி எடுத்து தலைவனை மூஞ்சில் அப்பி போடுவாங்க, இவன் ஓடி போயிடுவான் அந்த பக்கம் வடிவேல், அந்த படத்தில் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி விஜய் நடு ரோட்டில் இழுத்து விட்டு விஜய் சாணி அடி வாங்க விட்டு விஜய் அரசியலிருந்து அப்புறப்படுத்துறது தான் ஆதவர்ஜனாவுக்கு பாஜக கொடுத்துருக்கிற டாஸ்க். ஏன்னா விஜய் இன்னும் பாஜகவோட முழு டச்சுக்கு போல. இதுக்கு ஏஜெண்டாக செயல்படுறது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆதவர்ஜனா அப்படின்றத நீங்கள் வந்து புரிஞ்சுக்குங்க. ஸோ வந்து ஆதவர்ஜனா எப்படியும் 2026 அப்புறம் விஜயை முடித்து கட்டி விட்டு வேறு பார்ட்டி விஜயை வந்து ஆதவர்ஜனாவே குறை மேலே குறை சொல்லி நான் அப்படி சொன்னேங்க இப்படி சொன்னேங்க கேட்கலைங்க, இந்த பாருங்கள் இப்போ நாசமாக போச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு ஆதவர்ஜனா விலகலைன்னா என்னன்னு நீங்கள் கேளுங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆகப்பெரும் டுபாக்கூரை விஜய் வைத்திருப்பது விஜய்க்கு தான் ஆபத்தை தவிர ஆதவர்ஜனா எங்கிட்ட தப்பி ஓடி போய் ரயில் வர நேரத்தில் ஏறி குச்சி ஓடி போகிறப்பல விழுந்து சாக வேண்டியது விஜயாக தான் இருக்க போகுது. எனவே மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம், தொடர்ந்து பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.